நண்பர்களே, சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். இதுதான் குலதெய்வம்னு சொல்லுவோம், குழந்தைன்னு சொல்லுவோம். நான் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுவேன், குழந்தைகளை யார் ஒருத்தர் வீட்டில் பாசமாக பார்த்துக்கிறாங்களோ அங்கே குலதெய்வத்தினுடைய துணை இருக்கும், குலதெய்வம் கூடவே இருக்கும். உங்களுக்கு என்ன வேணாலும் அந்த குலதெய்வம் செய்யும்னு நான் சொல்லுவேன். இந்த குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் பெறணும் அப்படின்னா குழந்தைகளை நன்றாக பார்த்து கொள்ளணும், அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணணும், குழந்தைகள் மீது அதிக பாசமாக இருக்கணும் அப்படின்லாம் சில விஷயங்களை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இந்த குழந்தைகளுக்கும் நமக்குமான விஷயம் என்ன? இந்த 5ஆம் இடம் எதை குறிக்கிறது? பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது இல்லையா? இப்போ இந்த 5ஆம் இடம் தான் சிம்மம். சிம்ம ராசியில் லக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய மனைவி கணவன் அப்படிங்கிற வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலை அமையறதில்லை. தனக்கேற்ற கணவன் இல்லை, தனக்கேற்ற மனைவி அல்ல, அல்லது தன் மேலே எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை சொல்லிகிட்டே இருக்காங்க, சண்டை போட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் அவங்ககிட்ட இருக்கும். சிம்மராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, எதுலையுமே நம்பர் 1 வரணுங்கிற எண்ணம் தான் அவங்ககிட்ட இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா அவர்களை புகழ்ந்து பேசணும் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அவங்ககிட்ட இருந்து என்ன காரியங்களும் ஜெயிச்சிடலாம். அவங்கள குறைப்பற்றோ குறைச்சோ பேசிடக்கூடாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தினுடைய அதிபதியே சுக்கிரனா வருவதனால ஒரு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கும். ஆடம்பரமான தொழில், ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறவங்க பாருங்க, ஒயிட் போட்டு நீட்டாக காரில் போகணும், காரில் வரணும், அந்த சொகுசான வாழ்க்கை. தனக்கு பின்னாடி 10 பேர் இருக்கணும், தான் சொன்னதை கேட்கறதுக்கு 10 பேர் இருக்கணும், தான் போய் அந்த வேலையை செய்யறதுக்கு பிடிக்காது. அப்படி இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்கும். ஆக இவர்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தரும், திடீர் சறுக்களையும் தரும். அப்போ எப்போதுமே இவங்க இந்த பொருளாதார நிலைப்பாடு என்ற ஒரு விஷயத்தை சரியாக வச்சுக்கணும், தன்னோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கணும், தனக்கு மேலே படித்தவங்க அதிகாரிகளாக இருந்தாலும் அலுவலர்களாக இருந்தாலும் நம்ம ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் அவங்கள மதிக்கணும். அப்படி மதிக்க தவறும் போது இவர்களுக்கான மரியாதையை அவங்க இறக்கி விட்டுருவாங்க. கூட இருக்கிறவங்களே குழி பிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சிம்மத்துக்கு தான் சேரும். அப்போது குழந்தைகளால் பெருமை, உறவுகளால் பெருமை, இது எல்லாமே கிடைக்கும். இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா தனியாக தெரிவாங்க. ஒரு மீட்டிங் போகிறாங்க, ஒரு விழாவுக்கு போகிறாங்க, ஒரு சொந்த வந்தோட விழாவுக்கு போகிறாங்கன்னா அந்த நார் வராங்கன்னா கரெக்டாக அவங்க தனியாக வருவாங்க. அவங்களோட உடை, பாவனை, நடை, பேச்சு எல்லாமே தனியாக இருக்கும், ஒரு கம்பீரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இந்த 2025 வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.